ஒரு பொது கூட்டத்துல ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இது வரலாற்று ரீதியாக இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது உங்கள் தந்தை நாட்டுக்கு செய்த சேவை என்ன என்று சொல்லி SWRD பண்டாரநாயக்காவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டதாம். அதாவது உங்கள் தந்தை நாட்டுக்கு என்ன சேவை செய்தார் என்று. ஒரு புத்திசாலித்தனமான அரசியல்வாதியை, அதாவது தன்னை உருவாக்கியதை அவர் செய்த ஒரு சிறந்த சேவை அப்படின்னு சொல்லி SWRD பண்டாரநாயக்கா மிகவும் நையாண்டியாகவே பதில் அளித்தார்ன்னு சொல்லி அன்றைய காலத்திலே குறிப்பிட்டிருப்பார்கள் சொல்லி வரலாற்று பின்னணி கொண்ட வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாம் சில விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆங்கிலேயர் ஆட்சி காலம் முடிந்ததும் இலங்கையின் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் அல்லது மிகப்பெரிய ஒரு ஆசையும் இந்த குடும்பத்துக்கு இருந்தது. அதாவது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் அவர்களுக்கு அடிப்பருடிகளாக செயற்பட்டிருந்த இந்த குடும்பம் அதற்கு பின் தான் ஆட்சி செய்கின்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு இவர்களுக்கு இருந்தது. அரசியலில் சிங்களவர்களின் ஆதரவை பெற கிறிஸ்தவ மதத்திலிருந்து பௌத்த மதத்துக்கு SWRD பண்டாரநாயக்க மாறினார் என்பது உண்மை. அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பௌத்த சிங்களவனாக இருந்தால் மட்டும்தான் இலங்கையினுடைய அரியணையில் ஜனாதிபதியாக ஆக முடியும் என்பது வரலாறு ரீதியாக எழுதப்படாத ஒரு சட்டமாக இருக்கிறது. எனவே இவர் பௌத்த மதத்தை தழுவிக்கொண்டார். வீட்டில் சிங்களம் பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த ஒரு வீட்டில் வளர்ந்த ஒருவர் சிங்கள மக்களினுடைய மனங்களை எப்படியெல்லாம் கொள்ளை கொள்வது என்ற அந்த வித்தையையும் கற்றுக்கொண்டார்.